இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தார்கள் அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள். இதல்லவா ஈமானிய உறுதி. ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? மார்க்கத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறோமா அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறோமா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் இளைஞர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு பார்வையை சொல்லுகிறது. இளைய பருவத்தை எவனெல்லாம் நாசமாக்குறானோ அல்லாஹ்ட்ட போய் கேள்வியே அதுதான். உனக்கு நான் நல்ல உடல் திடகாத்திரத்தை கொடுத்தேனே, நல்ல உடல் வலுவை கொடுத்திருந்தேனே, இந்த மார்க்கத்திற்காக நீ என்ன செய்தாய் அல்லாஹ் கேட்பான், கண்டிப்பா கேட்பான். அப்படி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் எடுத்து சொன்னேன், அதுக்காக போராடினேன், சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சேன், ஏதாவது சொல்லணும்ல. அங்க போய் இது வாலிப வயசுன்னா சொல்ல முடியாது. அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? இங்க வியாக்கியானம் பேசிடலாம், அல்லாஹ்ட்ட போய் ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப அந்த அடிப்படையில இளைய பருவம் என்பது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பருவத்துல நாம செய்கிற நன்மைதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான வெற்றி. நபிகளார் சொன்னார்கள், உனக்கு நோய் வருவதற்கு முன்பாகவே ஆரோக்கியத்தை தேடிக்கொள், மவுத்து வருவதற்கு முன்பாகவே நன்மையை தேடிக்கொள். 60 வயசு வரை வாழ்ந்துருவோன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கே மவுத்து வரலாம். இதோ நேத்து பாருங்க, இஸ்லாமிய கல்லூரியில் படித்த 2ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவர் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற மார்க்க படிப்பை படித்து முந்தா நேத்து வெள்ளிக்கிழமை ஜும்மா பேசியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலை பள்ளியில் ஒரு மார்க்க நிகழ்ச்சி, ஜனாசா பயிற்சி வகுப்பு. பயிற்சி வகுப்புக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பாய் விரிக்கிறது, சேர் போடுறது, மேடை அமைக்கிறது, அந்த ஜனாசா பயிற்சிக்காக கஃன் துணியை போய் வாங்குறது, எல்லா வேலையையும் செய்தான். காலை 10 மணிக்கு அவனே ஜனாசாவாக மாறினான். வயது எத்தனை? 40 அல்ல, 50 அல்ல, 60 அல்ல, வெறும் 18 19 வயசு. இந்த வயசுல நமக்கு மரணம் வராதுன்னு சொல்ல முடியுமா நம்மனால? மவுத் எல்லோருக்கும் வரும், எல்லா ரூபத்திலையும் வரும். இத்தனைக்கும் நல்லா நீச்ச தெரிஞ்ச பையன், நல்லா நீச்ச தெரிஞ்ச பையன் குளத்துல குளிக்க போய் குளத்துல முழுங்கி செத்து போயிருக்கிறான், மௌத்தா போயிருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறான். இது அனைவருக்கும் வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்தின் தமூத், நீங்க எங்கே மௌத்தாவீர்கள், எப்படி மௌத்தா போவீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட உறுதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு அஞ்சுங்க. முடிந்த வரைக்கும் அல்லாஹ்விற்கு பயப்பட்டு நம்முடைய இளைய பருவத்தை இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பருவமாக மாற்றி ஈமானில் உறுதியுள்ள மக்களாக நாம் வாழுவோமாக. அப்படியான ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.